ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற படம் கட்டா குஸ்தி 2. விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமியுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த படத்தினுடைய டிரெக்டர் செல்லா ஐயாவு, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷியான் ரோல்டன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பாஸ்கரன், படத்தினுடைய எடிட்டர் பரத் விக்ரமன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்ந்து கருணாஸ், முனிஷ்காந்த், கருணாகரன், காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து கட்டா குஸ்தி ஃபர்ஸ்ட்னுடைய அப்படியே கண்டினியூஷன் மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனலி போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஒன்று சேர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அது அப்படியே கண்டினியூ ஆகும். இவங்க வந்து கன்சீவ் ஆகிருக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்திருந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க, அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தியை வந்து இன்னும் விட மாட்டுறாங்க. அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒலிம்பிக் போகிற அளவுக்கு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் போகிற வர எல்லா மேட்ச்லேயும் நல்லாவே வின் பண்ணுவாங்க. அண்ட் அது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை ட்ரெயின் பண்ணக்கூடிய அவங்க கோச் அதனால கொஞ்சம் கடுப்பாகுவார். அண்ட் ஹஸ்பண்ட் விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருப்பார். அதை வீடியோ எடுத்து நான் வீட்டில் இந்த வேலை பார்த்தேன், அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலைலாம் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வீடியோக்குள்ளே போட்டு அது மூலிமா அவர் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டாக காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் கோச்சுக்கு வந்த கோவத்தினால அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படியெல்லாம் மாறுதுன்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமியை வந்து எப்படி வந்து கொஞ்சம் டிஃபேம் பண்ணணுன்றதுக்காக அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த மாத்திரைலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சிலதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பிட்டு இவர் பாட்டு கொடுப்பாரு. பட் அதுக்கப்புறமா தான் தெரியும் அது வந்து ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு அது டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆகி அதனால அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதனால 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் மேலே தப்பு இல்லை அப்படின்றத எப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலி இவங்க ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையா, இவங்க மேலே குற்றம் இல்லைன்றதையும் அவங்க ப்ரூவ் பண்ணாங்களா இல்லைன்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி அஃப்கோர்ஸ் கட்டா குஸ்தி 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய கண்டினியூஷனாக இதுலேயும் வந்துட்டு ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் அதை விட அதிகமாக இந்த படத்தில் சிரிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் அதிகமாகவே இருக்குது. சூப்பர் டூப்பர் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப லைவ்லியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக இருந்தாலுமே கூட ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அங்கங்கே நம்மளை வந்து கமர்ஷியலாக சிரிக்க வைக்கிறதுக்கான ரொம்ப அழகாக நிறைய ஃபேக்டரும் இதில் வந்து இருக்குது. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்ஷனுடைய மியூசிக் படத்துக்கு ஆடட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சினிமோட்டோகிராஃபர் பாஸ்கரனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டே இருந்து கரெக்டான வேலையை செல்லாயா டைரக்டர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த தியேட்டரில் போய் பாருங்கள்.